நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நீ எதை தேடினாலும் அது உனக்கு வரும். எதை தேட வேண்டும் என்பதில் முடிவாக இரு. மிக உயர்ந்த நிலையில் போய் உட்காரணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், ஆழ் மனதில் அந்த ஆழமான அந்த வேகமும் அந்த ஆழ மனதிற்குள் அறமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த பிரபஞ்சம் உன் காலடியில் அந்த கனவை கொண்டு வந்து சேர்க்கும். நான் சும்மா பேச்சுக்காக சொல்லல, நான் வெறும் பேச்சாளர் கிடையாதுப்பா. 25 இயர்ஸா நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர். என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. உன் வாழ்க்கையை நீ செதுக்கிக் கொள்கிறாய். உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த அறம் சார்ந்த அந்த விருப்பத்தை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றுகிறது. நீ எங்கே இருக்க வேண்டும் என்று கரஸ்பாண்டன்ட் சார் ஒரு கேள்வி கேட்ட பொழுது, நீ வெளியில சொல்லணும்னு கூட கிடையாது, கண்ணை மூடி தியானி என்று சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு அந்த காட்சி பளிச்சுன்னு வந்ததுன்னா வந்திருக்காது. பளிச்சுன்னு வரணும்னா அதுக்குன்னு பிராக்டிஸ் இருக்கணும், அதுக்குன்னு தகுதி இருக்கணும். தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்க, உன் ஆழ் மனம் தெரியும் நீ எந்த லெவல்ல இருக்கிறன்னு. உன் ஆழ் மனசுக்கு தெரியும். அந்த மனசுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கு பெரிய கனவு வந்துருச்சுன்னா அதை நீ எட்ட போகிறாய் என்ற அர்த்தம். அந்த வடிவமைப்பு உனக்கு வந்துவிடும். என் வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா. எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு பிடி டீச்சர். ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் நான். கபடி, ஷட்டில் காக், எரிப்பந்து, ரன்னிங், இதெல்லாம் இருந்தேன். 532 பிரைசஸ் நான் இது வரைக்கும் வாங்கினது. அதில் 180 ஸ்போர்ட்ஸ். உங்களுக்கு தெரியாது குழந்தைகளை, ஏதேனும் அவமானம் உங்களுக்கு நேர்ந்தால் அங்க வந்து நீங்க அதை லேடரா மாத்துங்க. அங்கிருந்து ஏறணும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நினைக்கிற விஷயத்தை பெருசா வை. அந்த பெருசா வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது உன் கைக்குள் வரும். எனக்கு எப்பவுமே கல்வியின் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. பெற்றோர்களும் இருக்கிறீர்கள், மாணவர்களும் இருக்கிறீர்கள். உங்கள் 2 பேருக்குமான ஒரு செய்தியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போகிறேன். நான் இங்க நின்றுட்டு இருக்கிறது ஒரு டைரக்டராகவா, ஒரு டீச்சரா, இல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, இல்ல ஒரு அம்மாவா, இல்ல ஒரு பெண்ணா, இத்தனை விஷயங்களும் எனக்குள்ள இருக்கு. எல்லாவற்றையும் பிழிஞ்சி சாரா பிடிச்சு உனக்கு கொடுக்கிறேன், வாங்கி வச்சுக்கோ. வாழ்க்கை உனக்கு வாய்ப்பை தான் தருமே தவிர வெற்றியை தராது. வெற்றிக்கான உத்தரவாதத்தை தராது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலிருந்து வெற்றியை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன் உனக்கு. 4th இயர் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 25 சர்டிஃபிகேஷனாவது பண்ணிடு. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குல்ல சார், பண்ணிடு. எதில் எந்த வாய்ப்பு வரும்னு உனக்கு தெரியாது. எது அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்லாம போகும்னு தெரியாது. சார் அழகா சொன்னாரு, முதல்லலாம் ஓவியம் வரைவாங்க, பேனர்லாம். இன்னைக்கு இல்ல, போட்டோ வந்த உடனே இல்ல. கொடாக்னு ஒன்று வந்துச்சா மேடம்? அந்த 32 போட்டோவா 25 தான் சிலதுல விழும். 90 ரூபாவோ ஏதோ. அந்த ரோலை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு போயிடுச்சா? அந்த கம்பெனியை மூடிட்டாங்களா? அப்புறம் பேஜர்னு ஒன்று வந்துச்சா? காணுமா? மொபைலில் ஒன்று வந்தது, செங்கலை தூக்குனா அதில் தூக்குனா ஒரே மாதிரி இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், வாக்கி டாக்கி மாதிரி. 97லலாம் பிடிச்சி சுற்றணுமா? இப்போ அது இல்லாமல் போயிடுச்சா? இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சா? இப்போ ஏஐ வந்துருச்சா? காலம் மாறிக்கொண்டே இருக்கும் பிள்ளைகளை. எதில் தூக்கி எறியப்படுவோம்னே தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1000 வந்தாலும் நீ ரியல் இன்டெலிஜென்ஸ், அதில் நீ உறுதியாக இருந்தால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே நீ கொண்டு வர முடியும். அதுதான் ஒரு இன்ஜினியர் செய்ய வேண்டிய வேலை. யூ கேன் ஹேவ் கண்ட்ரோல் ஆன் தெம். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் என்றேன்.
வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த 17 இயர்ஸில் உட்காந்துருக்கிறீங்களா, நீங்கள்லாம் வந்து ஜெனரேஷன் Z கிடையாது. நீங்கள்லாம் அதனுடைய பிற்பகுதியில் இருக்கிறீங்க. 2010 பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. நீயும் அப்படி தான் இருக்கிற. நீலாம் ஜெனரேஷன் Z கிடையாது, ஜெனரேஷன் ஆல்ஃபா. நீ நான் பெற்றோர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஜெனரேஷன் மில்லியன்ஸ் கிட்டையும் ஜெனரேஷன் Z கிட்டையும் இருந்த பிரச்சனை ஜெனரேஷன் ஆல்ஃபா கிட்ட இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? யூசேஜ் ஆஃப் மொபைல் குறைஞ்சி இருக்குன்னு ஆய்வு சொல்லுது. இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, இவர்களில் 60லிருந்து 70 விழுக்காடு போன ஜெனரேஷனை விட குறைவாகத்தான் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறார். ஆனால் எனக்கு தெரியாது அடுத்து என்ன வரப்போகுதுன்னு, எதற்குள்ளவர்கள் சிக்க போகிறார்கள்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி சொல்லிவிட்டு போகிறேன், ரொம்ப மேம்போக்கா சொல்லிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கே மனசில் நினச்சிக்கோ. ஐ டோன்ட் நோ ஹவு கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ யூ ஹேட் அண்ட் அப்பாயின்மெண்ட் யூ ஹேட் அண்ட் அட்மிஷன் யூ ஹேட். ஐ டோன்ட் நோ அபவுட் இட். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உள்ளே நீ வந்தது எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் எக்ஸிட் இருக்குல்ல, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னேச்சர் போட்டு போ. எக்ஸிட் மஸ்ட் பி ஹிஸ்டாரிக்கல். அதுவும் ஏவிஎஸ் குரூப்பில் நீ வந்திருக்க. இட்ஸ் நாட் சாதாரணமான இன்ஸ்டிடியூஷன் இல்லை. 36 பேர் ரேங்க் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் அ ஜோக். எல்லாத்துலேயும் நேக்கில் அடிச்சுட்டு போகுது அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஜோக். யூ ஆர் இன் அ சேஃபஸ்ட் ஹேண்ட். பொழுது எந்த அளவுக்கு பேங்க் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு லீப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்த. இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் நான் கேட்கல, எனக்கு டைம் கிடைக்கல. எவ்வளோ சார் பாஸ் பர்சன்டேஜ்? 67%. நான் இங்கே பேச வந்திருக்கிறது அந்த 67K இல்லை. நான் பேச வந்திருக்கிறது 33. ஃபெயில் ஆகக்கூடாது. நானே ஜெயிச்சிட்டேன், நீ ஜெயிக்க மாட்டியா? +2 பாஸ் பண்ணிட்டு வந்துட்ட, நீ ஜெயிக்க மாட்டியா? ஜெயிக்கலைன்னா எது உன்னை தடுக்கிறதுன்னு பாரு. நான் இப்படி சொல்கிறேன், இப்படி சொல்லிட்டு போகிறது என் கடமை. உனக்கு புரிகிறதா என்று பார். நான் தியானிக்கிறேன், நான் பிரபஞ்சத்திடம் வேண்டுகிறேன். நான் என்ன சொல்கிறேனோ என் பிள்ளைகளுடைய ஆழ் மனதிலே அது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நான் இதை சொல்கிறேன் உனக்கு. இந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா? மூடப்பட்ட கதவுகள் திறந்தால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள். உன்னுடைய மூத்த ஜெனரேஷன் நான் சொல்றேன், நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் மூடப்பட்டு இருக்கின்றன. திறந்துடாத, திறந்துட்டேன்னா போய் சிக்கிருவ. எது சுதந்திரம் தெரியுமா? கல்வி சுதந்திரம். இங்க கரஸ்பாண்டன்ட் நின்று பேசினார்ல, இங்க நின்று பிரின்சிபல் பேசினார்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீ கிராப் பண்ணிட்டேனா அதுதான் சுதந்திரம். சுதந்திரம் என்பது சிறகு. சுதந்திரம் என்பது உன் அடிமை தலை இல்லை. பூட்டப்பட்டிருக்கக்கூடிய கதவு நீ உள்ளே போய் அடிமையாகி விடக்கூடாது என்பது. உள்ள போன அடிமை ஆவாய். அது இந்த வலைதளமாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் எந்த குப்பையாவது இருக்கலாம். எதற்குள்ளாகவும் போய் நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவுகள் போடப்பட்டிருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால சார் நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இதில் இந்த ரீல்ஸ் பார்க்குறேன், ரொம்ப முக்கியமான ரீலாக எனக்கு பட்டது. நான் அதை முடிஞ்ச வரைக்கும் பரப்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு ரேஞ்சர் கேம்ப் அடிக்கிறாரு. அவருடைய நாயை பக்கத்தில் இருக்க ஏதாவது விஷ ஜந்துக்கள் மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு விடுறாரு. அந்த வேட்டை நாய் வெளியே போய் சுத்துது. அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. இந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சு? பசி சிறுத்தைக்கு. சிறுத்தை வேட்டை நாயை துரத்துது. நீங்கள் இப்போ கூட கூகுள் பண்ணிங்கன்னா வரும், வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு வந்துடும். நான் சொல்கிறது இதில் இருக்கு. துரத்துன அந்த நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த சைக்காலஜி
துரத்துதுங்க சிறுத்தை. துரத்தி அது வேட்டை நாயில அது சிக்கவே இல்லை. அது பயங்கரமாக ஓடுது. அது எஜமான்கிட்ட போனால் போதும்ன்ட்டு ஓடுது. ஓடி போய் எஜமானரை பார்த்துருச்சு. எஜமான் கிட்ட போகலை. அதை இதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதா. இப்போ டைவர்ட் ஆகி போனோம்னா எஜமான் அங்கே நிற்கிறார். டைவர்ட் ஆகி போனோம்னா இது ஃபோர்ஸாக வந்து அடிச்சிருங்கிறதுனால முன்னால் ஒரு ரூம் இருந்தால் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிருச்சு நாய். பின்னால் வந்த சிறுத்தை இருக்குல்ல, அதே ஃபோர்ஸில் வித் நோ டைம் ஜுப்னு உள்ளே போயிடுச்சு. அது ஃபோர்ஸ் போச்சு இல்லை, நாய் ஃபோர்ஸுக்கு கூட கதவு கொஞ்சம் நின்றுச்சிங்க. சிறுத்தை ஃபோர்ஸ்க்கு மூடிடுச்சு கதவு. டோர் லாக்டு, இரும்பு கதவு. இப்போ உள்ள நாயும் சிறுத்தையும் இருக்குது. ரேஞ்சருக்கு பயம் கதவை திறக்கிறதுக்கு. உள்ளே திறந்து விட்டா சிறுத்தை வெளியில் பாஞ்சிருச்சுன்னா இவருக்கு ஆபத்து உயிருக்கு. அதனால் அவர் ரெஸ்கியூ டீமை கூப்பிடுறார். நான் இங்கே நிறுத்துகிறேன் குழந்தைகளை. ரெஸ்கியூ டீம் வந்துட்டு உள்ள அந்த 2 மிருகங்களுக்கு என்ன சூழல்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சு பார்க்குதுங்க. கேமரா காட்டுறான். நாய் இருக்குல்ல, அது பயந்து போய் மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. சிறுத்தை அதை வேட்டையாடலை. சிறுத்தை எங்கே இருக்குதுன்னு தேடினா கதவு இருக்குல்ல, கதவு கட்ட நாயை விட பயந்து போய் கதவு கட்ட ஒடுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவன் படம் எடுத்தவன் சொன்னான் ஒரு வார்த்தை, பசிக்காகத்தான் சிறுத்தை வேட்டையாடியது. இதோ முன்னால் இருக்கிறது தன் பசிக்கான இரை. இருந்தாலும் சிறுத்தைக்கு அந்த இரையை பசியை போக்க எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஏனென்றால் அந்த சிறுத்தைக்கு தெரிந்து போனது தான் அடிமைப்பட்டு விட்டோம் என்று, தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று. அது சுதந்திரத்திற்காகத்தான் காத்திருக்கிறதே தவிர அதற்கு உணவு அவசியமே இல்லை என்று சொல்லி அவன் முடித்தான். எது சுதந்திரம்? நீங்கள் அடிமைப்படுவதற்காக ஓடுகிறீர்கள் குழந்தைகளே. இந்த கதவு சுதந்திரத்திற்கான கதவு. திறக்கப்படுகின்ற பொழுது வா. இப்படி பயந்து போன எலி மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அதை பார்க்க பாரதிதாசன் முதல்லயே பாடிட்டார். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்று சொல்லுவார் பாவேந்தர் பாரதிதாசனார்.